பிரைஸ் தி லார்ட். உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் இதோ எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, சாலமோன் ஞானமற்றவனாய் அல்ல, அவனுக்குள்ளும் ஞானம் இருந்திருக்கிறது. அந்த ஞானம் இருந்தபடினால தான் தேவ ஞானம் தனக்கு தேவை என்கிறதை அறிந்து அந்த ஞானத்தை கேட்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தன் ஞானம் நன்மை தீமை என்னதென்று வகையறுப்பதற்கு போதுமானதல்ல, தேவ ஞானமே அதை அறிய வைக்கும் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட ஞானத்தோடு கூட தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க. இதோ உலக ஞானம் என்கிறது தேவனுக்கு வகை. தேவ ஞானம் என்கிறது நம்மை தேவனுக்குள்ளாய் இதோ ஞானவான்களாய் மாற்றுகிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறது அந்த ஞானத்தை சாலமோன் தேவனிடத்தில் கேட்க செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட நம்முடைய ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை பெற்று வாழ்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் அந்த நிறைவான ஞானத்தை நமக்கு தந்து நன்மை தீமை என்று வகையறுக்க செய்து நன்மையான வழியில் நம்மை நடத்தி இதோ அவர் நம்மை நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நாம் கேளாத ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்து குறைவின்றி அவர் நம்மை நடத்துவார். ஆமென்.